பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லைங்களா? தேவ பிள்ளைங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தயவு செய்து தெரியப்படுத்துங்க. உங்களோடு கூட இணைந்து நான் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிறேன், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறேன். நம்ம சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக பல காரியங்களை சாதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. இந்த நாளில் பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்தும்படி நான் விரும்புகிறேன். ஏசாயாவின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசி கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். பாருங்க, இங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது. நீ சிறு வயது முதல் பிரியமானவர்களே, உன் யோசனைகளினாலே நீ இளைத்து போனாய். பல காரியங்களை யோசித்து 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 ரொம்ப இளைத்து போயிட்டீங்க இல்லையா? நான் ஒன்று சொல்லட்டுங்களா உங்களுக்கு? இருதயத்தின் கவலை, இருதயத்தில் இருக்கிற கவலை இந்த சரீரத்தையே ஒடுக்கும், அதை ஒடுக்கும்னு பைபிள் சொல்லுது. பிரியமானவர்களை, இளைத்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். தேவ பிள்ளைகளை நம்ம நிறைய யோசித்து 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 நம்ம என்ன செய்கிறது, எங்கே போகிறது, யாருக்கிட்ட சொல்கிறது, எங்கே சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜோசியர்களையும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களையும் அமாவாசை கணிக்கிறவர்களுக்கும் அவர்களிடத்தில் போய்ட்டு நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி நாம் பேசுகிறோம். ஆனால் அவங்களால உங்களுக்கு உண்டாயிருக்கிற இந்த காரியங்களுக்கு, உங்களுக்கு நேரிடுகிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் உங்களை விலக்கி ரட்சித்து கொள்ள முடியாது, மீட்டு கொள்ள முடியாது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் போய் அவங்ககிட்ட சொல்லி பாருங்கள், அவங்க முடிஞ்சால் அவங்கள ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளை, மனுஷனால் இது முடியாதுங்க, யாராலும் இது முடியாதுங்க. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கவலையை போக்குவதற்கு, நம்முடைய வேதனைகளை மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவிர வேறு யாராலும் முடியாது. அதான் பைபிள் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் அவர் மேலே வச்சு பாருங்கள், எல்லா கவலைகளுக்கும் விலக்கி கர்த்தர் உங்களை மீட்டு உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஆகையினால கர்த்தர் மேல் நம்முடைய கவலைகள் எல்லாம் வச்சிருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை பலப்படுத்தி அவர் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்துவார். சரிங்களா? கர்த்தருடைய சமத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டுடைய பாதத்தில், நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சாமி, எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும்ப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் சாமி, ஒரு அதிசயம் நடக்கட்டும் சாமி. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ரக்கானாமா துராந்தாலமா ரியாந்தாரபா, அன்னுடைய வல்லமை இறங்கி பாயட்டும். எங்களுடைய எல்லா மன சஞ்சலங்கள் மறைந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால், உம்முடைய வல்லமையினால் எங்களை மூடுங்கப்பா. எங்களுடைய கவலையும் கண்ணீரும் வேதனையும் துக்கமும் மறைந்து போகட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் பலப்படுத்துங்க. ஆண்டவரே, விசேஷமாய் நான் ஜெபம் பண்ணுறேன். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தி நடத்தும். சந்தா ரபாலா துராக்கானா மசியா, இங்கே அங்கே ஓடி பிள்ளைங்க மனம் துவண்டு போய் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ரட்சிக்க, அந்த பிள்ளைகளை விடுவிக்க முடிய கரத்தினால தான் முடியும். இந்த பிள்ளைகளை ரட்சித்து விடுவித்து கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும். அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, மூடி மறைங்க, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மையப்படும். ஆமென், ஆமென்.